வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன். எனக்கு தெரிஞ்ச ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ரான்ச்சைஸ்லேயே எனக்கு லீஸ்ட் ஃபேவரட்டான ஒரு படம் டொமினியன் தான். பிரேக் டவுன் பண்ணுறதுக்காக உட்காந்து ரீவாச் பண்ணாலே போர் அடிக்குதுங்க. என்னங்க படம் போய்கிட்டே இருக்குது, எப்படா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. செட் பீஸ் பை செட் பீஸ் அதை பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்கு. அண்ட் படத்தோட ஒரு லாஸ்ட் 30 minutes வச்சு அறுத்துட்டாங்க தான் நான் சொல்வேன். ஆக்சுவலாக நல்லாயிருக்கும், ஃபன்னாக இருக்கும், நிறைய டைனோசர்ஸ் வந்து சண்டை போட்டுட்ருக்கோம். பட் ஓவராலாக பார்க்கும்போது செம போரிங்கான ரொம்ப லேக்கியான ஒரு படம். 2 மணி நேரத்தில் முடிய வேண்டிய படத்தை 2.5 மணி நேரமாக எடுத்து வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் உள்ள நிறைய ஈஸ்டர் எக்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க்குக்கான ஒரு ஸ்வான் சாங் மாதிரி தான். அந்த படத்தில் வர நிறைய விஷயங்களை அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு பிரேடன் போட்டுருவோமா? ஓப்பனிங் ஷாட் 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த டைனோசர் எராவை வந்து நான் காமிக்கிறாங்க. பட் ஏன் இந்த அளவுக்கு பாலைவனம் மாதிரி காமிச்சாங்க தான் தெரியல. நல்லாயிருக்கும், அந்த சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் பாலைவனம் மாதிரி காமிச்சிருப்பாங்க, லஷ்ஷாக க்ரீன் ஃபுல்லாக இருக்காது. அண்ட் ஓப்பனிங் ஷாட்டே லயன் கிங்குக்கான ரெஃபரன்ஸ் தான். ஐ மீன் இந்த ஓப்பனிங் ஷாட்லேயே கிகனாட்டசாரஸும் டீரெக்ஸும் சண்டை போட்டிருப்பாங்க. அதில் டீரெக்ஸை கிகா போட்டு தள்ளிடும். ஸோ நியூ கிங்காக அவர் வந்திருக்காரு அப்படிங்கிறத லைட்டாக ஓப்பனிங் ஷாட் த லைன் கிங்கை வச்சு டீஸ் பண்ணாமல் தான் எனக்கு தோணுது. ஜுராசிக் பார்க் 3 அந்த ட்ரையாலஜியோட 3வது படத்தில் ஸ்பைனோசாரஸ் கிட்ட டீரெக்ஸ் அடி வாங்கியிருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் ஜுராசிக் வேர்ல்டோட 3வது படத்தில் கிகனாட்டசாரஸ் கிட்ட அடி வாங்குது. 3வது படத்தில் அடி வாங்குறதே டீரெக்ஸுக்கு வேலையாக இருக்குது பார்த்தீங்களா? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட அமேசிங்கான ஷாட்ஸ்லாம் காமிக்கப்பட்டிருக்கும். முக்கியமாக அந்த ட்ரைசராடாப்ஸ் கூட்டமாக நகர்த்து போகும், அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மாதிரி இந்த படத்தோட ஃபைனல் ஷாட்லையுமே பார்த்தீங்கன்னா யானைகளோட அந்த ட்ரைசராடாப்ஸ் அந்த சன் டவுன் அப்போ நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் லைக் எல்லாத்தையுமே ஃப்ரேம் பண்ணி வச்சிடலாம், அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக செதுக்கியிருப்பாங்க. இதில் நம்ம ட்ரைசராடாப்ஸோட ஒரு முட்டையை ஓவிராப்டர் அப்படியே கொத்தி திங்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓவிராப்டர் பார்க்கறதுக்கு பறவை போல இருக்கக்கூடிய அந்த மிருகம், அந்த டைனோசர். எல்லாரும் பாவப்பட்டிருப்பீங்க, இந்த ட்ரைசராடாப்ஸோட முட்டையை பாதுகாக்க யாருமே இல்லையே, அது கொத்தி திங்குதுன்னு. பட் இதுக்கு பழி வாங்குற விதமாக படத்தோட மிட் பாயிண்ட்ல இந்த பிளாக் மேக்கெட் 6 மாட்டால காமிச்சிருப்பாங்க. அதில் ட்ரைசராடாப்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓவிராப்டர் சண்டை போகிற மாதிரி ஷாட் அமைக்கப்பட்டிருக்கும். அமைதியாக இருந்து பாஞ்சு வந்து அந்த ஓவிராப்டரை ஒரே கடையில் கழுத்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஓப்பனிங் ஷாட்டில் ஓவிராப்டர் தின்ன அந்த முட்டைக்கு இந்த ஷாட்டில் பழி வாங்குற மாதிரி காமிச்சிருக்கேங்க. நல்லா இருக்குங்க. டீரெக்ஸ் செத்துட்டு அப்புறம் டீரெக்ஸோட மூக்கில் ஒரு மஸ்கிட்டோ வந்து உட்காந்து அதோடைய ரத்தத்தை உறுத்துட்டு போகும். இதுதான் பாசிபிளி ஆம்பரா மாதிரி இருக்கும் போல். அந்த டிஎன்ஏ வச்சு தான் இப்போ டெக்னிக்கலாக ஜுராசிக் பார்க்குங்கிறதே உருவாக்கப்பட்டிருக்கு. ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டமில் இருக்க எல்லா டைனோசருமே பார்த்தீங்கன்னா ஐலா சொர்னாலிருந்து அப்படியே பிளாக் மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக மாடர்ன் சிட்டிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். மோர்லைக் அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ செப்பரேட்டாக தனி ஒரு வாழ்விடத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் அந்த டைனோசர்ஸ் இப்போது பல தப்பிச்சு போய் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கேன். அதால் மக்களோட அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆக முடியல. டைனோசர் வாழ்ந்த காலம் வேற, இந்த காலம் வேற. அண்ட் இந்த தப்பிக்கிற வேலை நடந்து கிட்டத்தட்ட 4 வருஷம் தான் ஆகுது. உலக நாடுகள் அதுக்கு எப்படி அடாப்ட் ஆகிட்டு இருக்கு, எப்படி இவால்வ் ஆகிட்டு இருக்குங்கிறத தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஐ மீன் லிட்டரலாக லண்டன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவரில் டெரஸாராக வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்கும். அங்கே போகிற மக்கள் எல்லாமே டெய்லி டெரஸாரை பார்த்து தான் போவாங்க போல. அண்ட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த ஷாட் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு பெரிய டைனோசர் ஒரு கேரவனை அட்டாக் பண்ணுற மாதிரி ஷாட் அமைக்கப்பட்டிருக்கும் காட்டுக்கு நடுவில். இது ஆக்சுவலாக ஜுராசிக் வேர்ல்டில் தனியாக ஆட் பண்ண வேண்டிய ஒரு சீக்வன்ஸ். இது ஒரு சீக்வன்ஸாகவே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அது தனியாக ஒரு ஷார்ட் ஃபில்மாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணாங்க. ஜுராசிக் வேர்ல்ட் பேட்டில் அட் த பிக் ராக் அப்படின்னு சொல்லி ஒரு 10 minutes ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, யூடியூப்லேயே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரொமோஷன் மெட்டீரியலாக எடுத்ததையுமே இந்த படத்தோட ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இதில் நம்ம தலைவி ரெக்ஸியை காமிச்சிருப்பாங்க. ஸோ ரெக்ஸியை தான் நம்ம ஜுராசிக் பார்க் 1லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஐ மீன் ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஒரே மிருகம் தொடர்ந்து இத்தனை படங்கள் அப்பியர் ஆனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக. அது ஒரு பெரிய ரெக்கார்டாகவே கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. ரெக்ஸின்னு எப்படி சொல்கிறேன்னா, கழுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஜுராசிக் பார்க் 1ல் ராப்டர் போடுற அதே ஸ்க்ராச்சஸ் தான் அது. ஸோ ரெக்ஸி வயசானாலும் ஸ்டில் தலைவியாக தான் இருக்குது. இந்த சமயத்தில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் மேலே ஒரு விருப்பம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓட்டு எடுத்திருப்பாங்க. அதில் நிறைய பேர் மக்களோட மக்களாக வாழட்டும், அதுக்கு தனியாக ஒரு வைல்ட் லைஃபாக வாழட்டும் அப்படின்னு சொல்லி அதிகமான ஓட்டிங்கை கொடுத்துட்டு ஜுராசிக் பார்க்க திரும்ப ரீபில்ட் பண்ணுறாதீங்க, அதுக்கு மட்டும் கம்மியான ஓட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் மேலே இருந்த அந்த ஒரு ஆசை சுத்தமாக போயிடுச்சு போலங்க. எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அப்படியே இப்போ மாடர்ன் டைமுக்கு வரும். ஃபாலன் கிங்டம் நடந்து 4 years கழிச்சு தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது 2022. மேசி, ஓவன், கிளேர் 3 பேருமே இந்த மேசியை யாரும் பிடிச்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வீட்டு பக்கத்துலேயே இப்போதைக்கு நம்ம ராப்டர் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டிருக்கோம். இந்த யூனிவர்ஸில், இந்த ஜுராசிக் பார்க் யூனிவர்ஸில் நீங்கள் பார்க்குற எல்லா டைனோசர்ஸுமே பெண்கள் தான். லைஃப் வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அ வேங்கிற மாதிரி சோலோவாகவே அந்த ப்ளூ ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. பட் ப்ளூ தனியாலாம் ரீப்ரொடியூஸ் பண்ணது ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்டர் தான். குட்டி ப்ளூ பீட்டா பார்க்க அழகாக இருக்கும்ல. இந்த சமயத்தில் ஏகப்பட்ட பிளாக் மார்க்கெட் தேவைகளுக்காக மொத்த அந்த டைனோசர்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பண்ணி பெருசாக வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆடு மாடு கோழிங்க போல் ட்ரைசராடாப்ஸாக ப்ரீடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கிளியரோ ஒரு ட்ரைசராப்ட் குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிய போடுற மாதிரி தெரியும். அந்த சமயத்தில் ஒரு பெரிய ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசராடாப் அழகாக அப்படி தள்ளி விட்டுட்டு கெத்தாக வந்து நிற்கும்.
அவ்வளோ பெரிய ஒரு ட்ரக்கை இவ்வளோ வேகமாக வரதை எப்படா தள்ளி விட்டுச்சு நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. ட்ரைசராடாப்ஸ்லாம் குறைச்சி இடம் போட்டக்கூடாது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டைனோசர் ஸ்பீஷிஸ் அது. டீரெக்ஸ் 8 டன் 10 டன் கிட்ட இருக்குங்க. ஓடி வந்து கடிக்கிறேன் அந்த டீரெக்ஸ்க்கே டஃப் கொடுப்பான் என் தலைவன். இதனா தமா துண்டு 2 டன் ட்ரக்கு இதை அடிக்க முடியாதா? இந்த போச்சஸோட தொலை அதிகமாக இருக்கும். அதுக்கு கிட்டது இந்த டைனோசரை காப்பாற்றுறது ஒரு வேலையாக நம்ம ஓவன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் ஆலன் கிராண்ட் எலியா வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தனியாக இந்த பயோசின் கம்பெனியை டேக் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு கதை ஓடிட்டு இருக்கும். பயோசின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் டைனோசருக்கு நாங்கள் உதவி செய்ய போகிறோம், டைனோசரை பாதுகாக்க போகிறோம்னு சொல்லி அதே ஒரு பெரிய பிஸ்னஸாக மாற்றிருப்பாங்க. வெளிப்பக்கம் நல்லவங்களாகவும் உள்பக்கம் ரொம்ப கெட்டவங்களாகவும் போர்ட்ரே பண்ணப்பட்ட ஒரு கேரக்டர். இப்போதைக்கு இவங்க பயாலஜிக்கலி மாடிஃபை பண்ணப்பட்ட அந்த வெட்டிக்கிளிகளை வச்சு உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை கொண்டு வர பார்க்குறாங்க. அந்த வெட்டிக்கிளிகள் இவங்க மாடிஃபை பண்ணி உருவாக்கின அந்த விதைகளை மட்டும் அழிக்காது. ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் விதைகளை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கு நாங்கள் கொடுக்குறதா நீங்கள் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை இந்த இடத்துல பயோசின் உருவாக்க பார்க்குறான். ஸோ வெட்டிக்கிளிகளை வச்சு மொத்த சாப்பாடையுமே அழிக்கிறதா அவனுடைய பிளானாக இருக்குது. அது ஒரு கட்டத்தில் அவனுக்கு பேக் ஃபயரும் ஆகும். இதை நம்ம ப்ரூவ் பண்ணியே தீரணும்னு சொல்லி எலியை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டிக்கிளிகளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் அவங்க அந்த வெட்டிக்கிளிகள் பறக்கிறத ரொம்ப ஷாக்கிங்காக கண்ணாடி கழட்டி பார்ப்பாங்களே. இந்த எக்ஸாக்டாக ஜுராசிக் பார்க் 1 வந்த அந்த ஷாட்டுக்கான ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் டைனோசரை பார்க்கும்போது இப்படி தான் ஷாக் ஆவாங்க. அதே இங்கே திரும்ப ரீக்ரியேட் பண்ணப்பட்டிருக்கேன். இதுக்கு ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் வேணும்னா ஆலன் கிராண்டோட ஹெல்ப் தேவைன்னு சொல்லி அங்கே கிளம்பி ஆலனை மீட் பண்ணேன். அவருடைய ரூம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட ஈஸ்டர்ஸோட கொட்டி கிடக்கும். முக்கியமாக இந்த ஷாட்டில் பாருங்கள், ஓரமா ஆம்பர் வச்சுருக்காங்க. இந்த ஆம்பர்லேருந்து தான்டா முதல் ஜுராசிக் பார்க் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வோக்கல் ரெசனேட்டர் இருக்குது. ஸோ வெலாசிராப்டர்ஸ் எல்லாமே இந்த வோக்கல் ரெசனேட்டர் வழியாக தானே அந்த கம்யூனிகேட் பண்ணோம். ஜுராசிக் பார்க் 3 பார்த்துருப்பீங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெலாசிராப்டரோட அந்த கால் நகமும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ராப்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆலன் கிராண்ட் அதை அழகாகவே இந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஆலன் எலி வந்து பார்த்தீங்கன்னா பயோசனை உடைக்கிறதுக்காக நம்ம ஏனோட ஹெல்ப் மூலிமா பயோசன் நோக்கிய போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஓவன் அமைதியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் மெய்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓவன் அண்ட் கிளேரா அப்பா அம்மா தான் பார்த்துட்டு இருப்பான். மெய்சியை பாதுகாக்கணும்னு சொல்லி மற்ற டைனோசர் மேலே கூட அதிகமான அக்கறையை ஓவன் காட்டியிருக்க மாட்டார். போச்சஸ்ன்னு தெரிஞ்சிருந்தும் சில டைனோசரை குத்து அமைச்சிருவாரு. பட் இருந்தாலும் இந்த போச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவனை தேடி கரெக்டாக வந்துடுவாங்க. ஓவன் வீட்டில் இருக்க அந்த மெய்சியை ஒரு பக்கம் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ப்ளூவோட குட்டி பீட்டாவையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த சமயத்தில் ஓவனை மீட் பண்ணி என் பிள்ளைய காப்பாற்றுங்கிற மாதிரி கேட்கும். அந்த சமயத்தில் ஓவனும் கண்டிப்பாக நான் காப்பாற்றுன்னு சொல்லி கையை நீட்டுவார். பட்டுன்னு கையில் ஒரு கூட போட்டு போயிடும். மோர் லைக் ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி, பிளட் பேக்ட்னு சொல்லுவாங்களே, ஒரு ரத்தத்தால் நீ சத்தியம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த ப்ளூ சொன்னமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி? ஸோ மெய்சி ப்ளூ 2 பேருமே கடத்தப்பட்டாங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு சொல்லி கிளேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃப்ராங்க்லினுக்கு கால் பண்ண அவன் இப்போ சிஐஏல ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இப்போதைக்கு சிஐஏ இந்த டைனோசர் செய்கிற அந்த தில்லுமுள்ளு வேலைகளை தான் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. புது ரிப்போர்ட் வந்திருக்கு, யாரோ ஒருத்தன் இந்த பக்கம் டைனோசர் துரத்திட்டு போதுங்கிற மாதிரி இந்த ரிப்போர்ட் உங்களால் பார்க்க முடியும். அதை பார்க்கும்போது டக்குன்னு காத்ஸில்லா எக்ஸ் காங் சூப்பர்னோவா அந்த டீசரில் வந்த இந்த ஷாட்டாங்க ஞாபகம் வந்துச்சு. 2த்துலையுமே மொனார்க் மாதிரியே இந்த பக்கம் சிஏஎம்ஏ பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸாக நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட். இதில் தான் கடத்தப்பட்டவன் யார், அவன் எங்கே போயிருக்கான் அப்படிங்கிற முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓவன் அண்ட் கிளேர் 2 பேருமே மால்டாக்கு போவாங்க. அந்த கேப்பில் ஆலன் அண்ட் எலி 2 பேருமே இப்போதைக்கு பயோசினை ரீச் பண்ணிடுறாங்க. பயோசினுக்கு அவங்க ஒரு ஹெலிகாப்டரில் தான் டூர் போகிற மாதிரி தெரியும். இந்த சீக்வன்ஸ் அப்படியே ஜுராசிக் பார்க் 1 வந்தால் அந்த சீக்வன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் தான். அந்த சமயத்தில் அது கொஞ்சம் ஆத்தென்டிக்காக ஃபீல் ஆகும். இந்த சமயத்தில் ரொம்ப விஎஃப்எக்ஸியாக அண்ட் ஃபீல் ஆச்சுங்க. அதை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறாங்கிற பேரில் கெடுத்து வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் அவங்க போகும்போது அந்த பயோசினோட அந்த டெக்னாலஜி ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. ரவுண்டாக வட்ட வடிவத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆப்பிளோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஞாபகம் வரும்னு நம்புகிறேன். அதுவும் எக்ஸாக்டாக இதே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஹெட்டு லூயிஸ், அவனை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆப்பிளோட சிஇஓ டிம் குக் ஞாபகம் வரல. லைட்டாக ஆப்பிளை வச்சு அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? அந்த சிஇஓ வந்து பார்த்தோன்னா ரொம்ப இன்செக்யூர்டாக இருப்பான். அவனை பார்க்கும்போது புரிஞ்சு போச்சு ஏதோ திருமுள் வேலை பண்ணுறான்னு, கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆலன் எலி அங்கே இருக்கவனோட ஹெல்ப் மூலியமாக உள்ளே போய் நம்ம ஏனை மீட் பண்ணேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சப் லெவலில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருக்காங்க, போய் பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு ஆக்சஸுமே கிராண்ட் பண்ணிடுவார். உள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட லோக்கஸ்ட்டுக்கு என்ன மாதிரி சீடை எப்படி அட்டாக் பண்ணுன்னு சொல்லி அதுக்கேற்ற ப்ரோக்ராமிங் நடந்துகிட்ருக்கு. ஐ மீன் லைக் ஒரு ரியல் லைஃப்பை பயோ ப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மால்டாக்கு எப்படியோ நம்ம ஓப்பன் வந்துடுறாப்புல தன்னுடைய ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலியமாக அண்டர் கிரவுண்ட் பிளாக் மார்க்கெட்டை போய் எட்டி பார்ப்பாரு. ஏகப்பட்ட விதவிதமான டைனோசர்லாம் காமிச்சிருப்பாங்க. டைனோசராக வறுத்தலாம் தின்னுட்டுருக்காங்க. யாரா நீங்கள்? பட் இங்கே டைனோசராக வறுக்கிறாங்களா? அந்த தொடர்ந்து எல்லா டைனோசருமே எஸ்கேப் பார்க்குற அந்த சீக்வன்ஸில் ஒரு டைனோசர் அந்த வர்த்தவனையே தூக்கி நெருப்பில் தள்ளி விடுற மாதிரி ஷாட் அமைச்சிருப்பாங்க. ஸோ டைனோசரை வர்த்த மாதிரி இந்த இடத்துல டைனோசரே அந்த மனுஷனை வருக்குது. கர்மாசை பூமராங்கன்னு சும்மா வட சொன்னாங்க. இந்த இடத்துல போன படத்தில் வந்து அந்த என்டராப்டர் மாதிரியே ப்ரோக்ராமபிள் புது அட்ராசிட்டஸ் ராப்டருங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. லேசரை வச்சு டேக் பண்ணால் அது உங்களை போட்டு தள்ளும். அந்த ராப்டர் இந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ண அதுக்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுக்காக எல்லாரும் போராடிட்டு இருப்பாங்க. முக்கியமாக தெரியாதரமாக கிளியர் மாட்டிப்பான். ஆத்தி உசுருக்கு போராடிட்டு இருக்கேன், மெயின் ரோடு எங்கடா இருக்குன்னு சொல்லி ஓடுவா பாருங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ஷாட்டு ஒரு ரூமுக்குள்ள போய் கதவு மூட அந்த ரூமோட கதவை உடச்சிக்கிட்டு அந்த டைனோசர் எட்டி பார்க்கும். ஆப்வியஸாக ஷைனிங்கான ரெஃபரன்ஸ்.
ஹியர்ஸ் ஜானி அப்படிங்கிற மாதிரி ஹியர்ஸ் ராப்டர் அப்படின்னு சொல்ல வந்திருக்கு போல். பட் மேசியை இப்போதைக்கு அந்த பயோசினோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தான் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே கிளியர் அங்கிறது ஒரு பைலட் லேடியோட தப்பிப்பான். இந்த பைலட் பொண்ணோட பேர் கூட ஞாபகம் வரலங்க. அந்த அளவுக்கு தான் கேரக்டர் டெவலப்மெண்ட் போயிருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த பொண்ணை அதை தப்பிக்க இந்த பக்கம் ஓவனுமே அந்த ராப்டர் கிட்ட மாட்டிப்பார். அந்த ஜுராசிக் வேர்ல்டு 1ல் வந்த மாதிரி ஒரு பைக் சேஸ் சீக்வன்ஸ் வரும், அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்ததுலேயே உருப்படியான சீக்வன்ஸ் அதாங்க எனக்கு தோணுது. பைக் சேஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் அந்த பைக் சேஸுக்கு நடுவில் ஒருத்தன் இந்த பக்கம் பாருங்களேன், சுற்றி டைனோசராக ஓடிட்டுருக்கு, ஜாலியாக ஸ்கூட்டர் ஓடிட்டு விளையாடிட்டு இருக்கான். எங்கடா போகிறோன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த கன்னடோசாரஸ் கடிச்சு தின்றோம். ரொம்ப அன்அத்தென்டிக்காக ஃபீல் ஆச்சுங்க இந்த ஒரு சீன் மட்டும் எனக்கு. பட் அந்த சேஸ் சீக்வன்ஸில் எப்படியோ ஓவன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு அங்கேருந்து எல்லாருமே இப்போதைக்கு பயோசீனுக்கு போயிட்டு இருப்பாங்க. போகிற வழியில் ஒரு குவச்சல் காட்டஸ் ஃபைட்டுமே நடக்கும். அந்த ஃபைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். குவச்சல் காட்டஸை ஃபுல்லாக காமிச்சிருக்க மாட்டாங்க. அது இப்போ ஜுராசிக் வேர்ல்ட் ரீபத்தில் ரிட்டர்ன் ஆக போது என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இதில் அவங்க இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போக கிளியர் மட்டும் எமர்ஜென்சி எக்ஸிட் மூலிமா எஸ்கேப் ஆயிடுவான். ஓவன் அந்த பைலட்டோட சேர்ந்து தூரமாக ஒரு ஐஸ் வாட்டருக்குள்ளே போய் மாட்டிப்பாங்க. அங்கே மட்டும் ஐஸ் இல்லைனா லிட்டரலி அந்த ஃப்ளைட் வெடிச்சு செதறி இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணது மேபி அந்த ஐஸ்ன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ரொம்ப அக்யூரேட்டான ஒரு ராப்டர் கூட ஓவன் சண்டை போடுவாப்பில். ரெக்கையெல்லாம் வச்சு கோழி போல வரும். ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் ராப்டர்ஸ் இப்படி தான் இருந்திருக்குமாங்க. நிறைய ரெக்கைகளோடு இருந்திருக்குமா. பார்க்குறதுக்கு பறவை போல தான் இருந்திருக்குமா, ஆஸ்ட்ரிச் மாதிரி. அதை இந்த படத்தில் கொஞ்சம் அப்படியே அக்யூரேட்டாக ரிக்ரியேட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இது மட்டும் ஏன் தனியாக இருக்குது? வழக்கமாக ராப்டர்ஸ் கூட்டமாக தான் சுற்றிட்டு இருக்கோம், இதை மட்டும் தனியாக காமிச்சிருக்காங்க. அது எப்போ எவ்வளோ தூரம் வந்து மாட்டிச்சு. பட் எப்படி அதுக்கிட்ட தப்பிச்சு இப்போதைக்கு நம்ம கிளையரை தேடி போங்க. கிளையர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் டெரிசினாசாரஸ் கிட்ட மாட்டிப்பான். வழக்கமாக அந்த மாதிரி டைனோசர்ஸ்க்கு நல்லாவே கண்ணு தெரியும். ஆனால் இங்கே வந்து பிளைண்டுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைனோசர் ஒரு வெஜிடேரியன். பீக் இருக்குது பார்த்தீங்களா, பறவை போல் இது ஒரு வெஜிடேரியன் தான். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மரத்தை சாப்பிட்ற தான் காமிச்சிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு மானை ஒரே அடியில் போட்டு பிறந்திருக்கும். தேவையில்லாமல் எதுக்கு அது மானை கொண்டுச்சு? வெல், இந்த சமயத்தில் இந்த டெரிசினாசாரஸுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம ரெக்ஸி தான் இருக்காப்புல. ரெக்ஸிக்கு வயசாயிடுச்சு, வேட்டையாட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டெரிசினாசாரஸ் போகிற வழியில் இருக்க எல்லா அந்த மானையுமே அடித்து அது இந்த பக்கம் ரெக்ஸிக்கு உணவாக போட்டுட்ருக்கு போல். ரெக்ஸி வந்து அந்த இடத்துல அந்த சாப்பாடை எடுக்கும்போது அது கிகனாட்டஸ் கூட சண்டைக்கு போகிற மாதிரி ஒரு ஷாட் அமைச்சிருப்பாங்க. ஸோ ரெக்ஸிக்கும் கிகாவுக்கும் தான் டெக்னிக்கலாக இந்த ஊரில் சண்டை நடந்துட்டுருக்கு, யார் ஆல்ஃபான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இதுக்கு ரெக்ஸிக்கு சாப்பாடு போகிறதுக்காக தான் டெரிசினாசாரஸ் போகிற வழியில் இருக்க எல்லா மிருகத்தையும் கொண்டுட்டு இருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா ஃபைனல் ஃபைட்லேயுமே டெரிசினாசாரஸும் ரெக்ஸியை ஒன்றா சேர்ந்து தான் கிகாவை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே ஃப்ரெண்டாக தானே இருக்கணும். இந்த சீனில் வந்து அந்த ஷாட் சூப்பர் அல்டிமேட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. கிளியர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போக அந்த ஃப்ரேமிங்கே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருப்பாங்க சொல்லலாம். கிளே போய்க்கு ஓவனை தேடி போக ஓவன் கிளியரை தேடி வந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல டைலோஃபசாரஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. மொதல் படத்தில் பார்ட் 1ல் பார்த்தது அது இப்போ திரும்ப இங்கே தான் ரிட்டர்ன் ஆகிருக்கு. அதை போட்டு தள்ளி இப்போதைக்கு இந்த டீம் ஒன்றா ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. அப்படியே அந்த பக்கம் சென்னோட ஹெல்ப் மூலியமாக மேசி அவங்களுடைய அம்மாவை பற்றின பல உண்மைகளை தெரிஞ்சுப்பான். தான் க்ளோன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தவ இப்போதைக்கு அவள் கம்ப்ளீட் க்ளோன்லாம் கிடையாது. அவங்க அம்மா தான் இந்த பக்கம் எந்த ஒரு ஆண் துணையுமே இல்லாமல் தன்னை பெற்றெடுத்திருக்கான். எப்படி இங்கே இருக்கக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாமே பெண்களாக இருந்தும் குட்டி போடுதோ அதே மாதிரி அவங்க அம்மாவும் தன்னை இந்த மாதிரி பெற்றெடுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாதுங்கிற அந்த ஒரு ஃபைனல் முடிவை எடுக்கிறேன். ஒரு தெளிவும் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட அந்த பீட்டாவுமே கூட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே அங்கே எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன். மேசி மட்டும் எப்படியோ தப்பிச்சு போய் ஆலன் கிராண்ட்டை மீட் பண்ணுவான். இந்த சமயத்தில் ஆலன் கிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல அந்த லோக்கஸ்டோட அந்த டிஎன்ஏ எடுத்து எஸ்கேப் ஆயிருப்பாரு. இப்போதைக்கு அவங்க 3 பேரும் ஹைப்பர் லூப் வழியாக அங்கேருந்து தப்பிச்சு வெளில வந்துட்டு இருக்க அந்த விஷயத்த நம்ம லூயிஸ் பார்த்துருவோம். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் வெளில போச்சுன்னா பைசனோட அந்த பேரே நாசமாயிடும். அதனால் இவங்களை வெளில விடக்கூடாதுன்னு சொல்லி நடுவில் மாட்டிக்க வைக்க அந்த இடத்துல இவங்க 3 பேருமே டைமெட்ரடான் கூட சண்டைக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டைமெட்ரடான் டைனோசர்ஸுக்கு எல்லாத்துக்குமே முன்னோடி மாதிரி. இவ்வளோ அக்ரெசிவாலாம் அந்த டைமெட்ரடான் இருக்காது. பட் படத்துக்காக அதை மாற்றி சொல்லியிருக்காங்க போல. அது இவங்க 3 பேருமே தோற்ற ஆரம்பிக்கும். நாங்கள் உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்க அந்த ரிசர்ச் வெளில எப்படி போச்சு, அதுக்கான ஏன் மேக்கலாம் தான் அவனை ஃபயர் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஏனையுமே தூக்கி வெளில போட்டுருவாங்க. ஏன் கரெக்டாக டைமிங்க்கு வந்து எப்படி அந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவார். உள்ள நிறைய வித்தியாசமான கோடிங்ஸ்லாம் வந்து போடுவார். பட் அந்த கோடிங்க்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க மாதிரி தோணல. ரேண்டம் நம்பர்ஸுங்கிற ஃபீலை தான் எனக்கு கொடுத்துச்சு. உங்களுக்கு அந்த லாக் கோடை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா கீழே காம் பண்ணுங்கள். இவங்க குழுவோட எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ உடனே நம்மக்கிட்ட இருக்க அந்த மொத்த ரிசர்ச்சுமே அழிச்சிடணும் அந்த தாட்டில் நம்ம டிம் குக் இருக்கார்ல, அவர் உள்ளே இருக்க அந்த டீட்டெயில்ஸை ஹார்ட்வேர் மொத்த கொண்டு அழிக்கிறாரு. இன்க்ளூடிங் அந்த லோக்கஸ்ட்டை மொத்தமாகவே எரிச்சிருவார். பட் எரிக்கப்பட்ட அந்த லோக்கஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு அந்த தீவு முழுக்கவே பரவ ஆரம்பிக்கும். வானத்துலேருந்து நெருப்பு மழை போல பொழியும். இது பைபிளில் இருக்கக்கூடிய அந்த அப்போகலிப்ஸ் ரெஃபரன்ஸ் தாங்க. ஃபஸ்ட்டு பூச்சிகளால் பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இருள் சூழுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்க அந்த மொத்த தீவுக்குமே பவர் சப்ளை கட் ஆகிடும். டார்க்னஸ் வந்துருச்சு. அதை தொடர்ந்து நெருப்பு மழை பொழியும். அதுவுமே நடந்துருச்சு. ஸோ பிப்ளிக்கலில் இருக்கக்கூடிய அந்த உலக அழிவை அந்த அப்போகலிப்ஸை அப்படியே இங்கே கொண்டு வந்திருக்காங்க சொல்லலாம். இதெல்லாம் மாட்டிக்கிட்டால் நம்ம ஏன் மேக்கலாம் அந்த டீமோட ஒன்றா சேர்ந்து எப்படியும் அந்த பக்கம் ஓவனை மீட் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் லைக் பழசு புதுசுன்னு சொல்லி எல்லா ஹீரோஸும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க.
இங்கே தான் ஃபஸ்ட்டு கிகா ஃபைட்டுங்கிறது நடக்கும். இந்த ஃபைட்டோடையே ஆக்சுவலாக படத்தை முடிச்சிருக்கலாம். பட் இந்த கிகா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். அதில் நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா கையில் குச்சியை வச்சுக்கிட்டு அந்த கிகாவை டிஸ்ட்ராக்ட் பண்ண வரல. அது எக்ஸாக்டாக ஜுராசிக் பார்க் 1ல் வந்த அந்த ஃப்ளார் சீக்வன்ஸுக்கான ரெஃபரன்ஸ் தான். அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. பட் அகெயின் எனக்கு அவுட் ஆஃப் பிளேஸ் தாங்க ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நடுவில் ஒரு ஷாட் இந்த பக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த செஸ்ட் பட்டனை போடுவார். அவன் செஸ்ட்டை காமிக்க மாட்டாரான் அப்படின்னு சொல்லி போடுவார். ஏன்னா ஜுராசிக் பார்க் 1ல் இதை சட்டையை அவுத்து போட்டு உட்காந்துட்டு இருக்க அந்த ஏனோட அந்த பிக்சர்ஸ் செம்ம ஃபேமஸ் ஆச்சு. இப்போ கூட ஒரு மீம் மெட்டீரியல் அதை ஏன் ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி அந்த சட்டை பட்டனை போடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டச்சுன்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல லூயிஸ் எல்லா வகையிலுமே மாட்டிக்கிட்டோம், தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ரூமை கழிப்பட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பார்போசல் கேனை தூக்கி பார்ப்பாரு. ஜுராசிக் பார்க் 1ல் இந்த கேனுக்குள்ளே தான் அந்த எம்ப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி நம்ம நர்ட்ரி அங்கே எஸ்கேப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நர்ட்ரியை டைலோஃபோசாரஸ் தான் போட்டு தள்ளும். அதே மாதிரி இந்த இடத்துல லூயிஸுமே டைலோஃபோசாரஸ் தான் போட்டு தள்ள வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ டேரக்டாக ஜுராசிக் பார்க் 1ஓட நிறைய பேரலல் சீக்வன்ஸ் இந்த படத்தில் இருக்கதாங்க செய்யுது. குட் பேட் அக்லியை விட ரெஃபரன்ஸ் அதிகமாக கொட்டியிருக்காங்களே. ஸோ வெளியில் ஃபுல்லாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கேன். இருக்க எல்லா டைனோசருமே ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே கூப்பிட்டுருவாங்க. உள்ளே தான் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கும், அது மூலியமாக தப்பிச்சிடலாம் சொல்லி மொத்த டீமும் உள்ள வரேன். அந்த இடத்துல நம்ம கிகா, டீரெக்ஸ் அண்ட் அந்த தெரிசானோசரஸோட ஃபைட் திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம டீரெக்ஸ் ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் அந்த சர்க்கிளுக்கு நடுவில் அவருடைய இந்த தலையை காட்டிட்டு போவோம். இது ஜுராசிக் பார்க் அந்த லோகோக்கான எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ். லோகோ முதக்காண்டி ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்களாடா நீங்கள் கொய்யால. ஃபைட் வந்து ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருங்க. ஃபஸ்ட்டு ரெக்ஸை அடி வாங்கும், அதுக்கப்புறம் திரும்ப உயிரோட வந்து கிகாவை போட்டு தள்ளணும். ஆக்சுவலாக ஒரிஜினலாக ரெக்ஸை போட்டு தள்ளுறது தான் பிளானாக இருந்திருக்கு. ஆனால் ரெக்ஸை கொண்டா எங்கே ஃபேண்டம் கொந்தளிச்சிருவாங்களோ அப்படிங்கிற தாட்டில் அதை மட்டும் கொல்லாமல் சாகிற முதல் சீக்வன்ஸை எழுதி டக்குன்னு மாற்றிருப்பாங்க. ஜுராசிக் ஃபேண்டம்க்கு ரெக்ஸி ரொம்ப முக்கியம். பார்க்கலாம் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் 3 பத்தில் நம்ம காமிக்க போகிறாங்கன்னு. வருமாங்கிறதே டவுட்டு தாங்க ரெக்ஸி, பார்ப்போம். அப்புறம் என்ன கிகாவை போட்டு தள்ளுவாங்க. இதை பற்றின உண்மைகள் வெளில வர பயோசினுமே க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் பயோசின் வாங்கின அந்த இடம் இப்போதைக்கு மொத்த டைனோசருக்குமே சாங்சுரி அமைஞ்சிருக்கு. மேசி எந்த ஒரு பயமும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த பீட்டாவை கொண்டு வந்து ப்ளூ கிட்ட ஒப்படைக்க ப்ளூமே தேங்க்யூ சொல்கிற மாதிரி வட்டாமாமே டர்ன்னு சொல்லி அங்கே கிளம்ப சுபம்னு போட்டு படத்தை ஒரு ஹாப்பி எண்டிங் கூடயே முடிச்சிருப்பாங்க. ஆலன் கரெக்டாக எல்லையும் திரும்ப ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இத்தனை வருஷம் சிங்கிளே ஒன்று வாழ்ந்துட்டு இருந்த மனுஷனை இப்போ ஃபைனலாக ஒன்றா சேர்த்து வச்சு ஃபன் பண்ணுறீங்களாடா. பட் ஏதோ ஒரு வகையில் தடுமாறி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. எப்பிக்காலாம் முடிச்சிருக்காது. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதுதான் ஜுராசிக் வேர்ல்டோட கடைசி படங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க, எல்லாருக்குமே தெரியும் இப்போ இன்னொரு படமே வரப்போகுது. பட் டொமினியன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வீக்கஸ்டான மூவி இந்த ஃப்ரான்ச்சைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா கதை வந்து கண்ணா பின்னாடி எங்கேயும் போயிட்டுருக்கோம். 2 படத்தை ஒரே படத்தில் பார்த்த ஒரு ஃபீலை கொடுக்கும். வழக்கமாக ஜுராசிக் வேர்ல்டுங்கிறதே நம்மளுக்கு ஒரு ஹைப் ஏற்றக்கூடிய படம் தான். பட் இந்த படம் செம்ம லாகி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பேசிங் பல இடத்துல அடி வாங்கியிருக்கோம். கண்ணா பின்னாடி எங்கேயோ கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. செட் பீஸாக தாங்க நகர்ந்துட்டுருக்கோம். அதுதான் சமகடுப்பு. மற்றபடி ஒரு டீசெண்டான மூவி டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பட் நிறைய ஈஸியாக அண்ட் ரெஃபரன்ஸை மட்டுமே நம்பி ஓட்டியிருக்காங்க. அவ்வளோதாங்க என்னால் சொல்ல முடியும். ஸோ படம் பார்த்தவங்க உங்களை தாட்ஸ் உங்களோட வீஸை மறக்காம காம் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லிட்டு போங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான வண்டியில் மீட் பண்ணி இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா